செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி தினகரன் மூவரும் திமுக கூட்டணியில் இணைந்தார்களா? சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்திகள். அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டதும் ஓபிஎஸ் ஆதரவாளரான ஆலங்குளம் தொகுதியின் சிட்டிங் எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்ததும் தமிழக அரசியல் களத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது. ஏற்கனவே ஓபிஎஸ், டிடிவி தினகரன் போன்றோர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டாங்க. அவர்கள் நீக்கப்பட்ட உடனே தற்போது மீண்டும் மெகா கூட்டணி அமைக்கும் விதமாக பசும்பொன்னில் டிடிவி தினகரன், செங்கோட்டையன் மற்றும் ஓபிஎஸ் போன்றோர் சேர்ந்து வந்தார்கள். இதனால் புதிய கூட்டணி எகுமா என்கின்ற கணக்கு போடப்பட்டு வருகிறது. மேலும் அவர்கள் மறைமுகமாக திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என சொல்லப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் மதுரையில் பேசிய எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் நீக்கப்பட்டதற்கு பதில் அளித்துள்ளார். அதாவது, கடந்த 2021 தேர்தலில் தாங்கள் தோல்வியடைந்ததற்கு காரணம் சொந்த கட்சியிலேயே துரோகிகள் இருந்ததால் தான். அதாவது செங்கோட்டையன், டிடிவி தினகரன் போன்ற பி டீம், அதாவது திமுகவின் பி டீம் போன்றவர்கள் அதிமுகவில் இருந்ததால் தான் அதிமுக படுதோல்வி அடைந்தது. இல்லையென்றால் கண்டிப்பாக வெற்றி பெற்றிருக்கும். அதனால்தான் அந்த கலைகளை நாங்கள் நீக்கினோம் என எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றார். கூட்டத்தில் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் பங்கேற்றாங்க. இந்த கூட்டத்தில் தேர்தல் வியூகம் மற்றும் கூட்டணி குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது. அதிமுகவை பொறுத்தவரை இனி பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொன்ன அதே எடப்பாடி பழனிசாமி தான் இன்று பாஜகவோட கூட்டணி வைத்து சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாராகிட்டு வராங்க. ஆனால் இந்த கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய அளவில் நம்பிக்கை இல்லை. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தை வளைத்து போட்டு வெற்றிக்கு அச்சாரம் போடலாம் என திட்டமிட்டிருந்தார். இந்த யோசனையில் இருந்தபோது தான் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற கூட்டங்களில் ஆங்காங்கே தாவேக்கா கொடி பறந்திருந்தது. இது அவருக்கு மேலும் உற்சாகத்தை கொடுத்தது. இருப்பினும் இக்கூட்டணிக்கு சாத்தியமில்லை என்று தாவேக்கா அடித்து கூறிவிட்டாங்க. அக்கட்சியின் இணை செயலாளரான நிர்மல்குமார் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று கட் அண்ட் ரைட்டா சொல்லிவிட்டார். இது எடப்பாடி பழனிசாமியின் கனவில் மண்ணை வாரி போட்டிருக்கு. தனது தலைமையில் எந்த தேர்தலிலும் கட்சி வெற்றி பெறவில்லை. ஏற்கனவே தேமுதிகவுக்கு வாக்குறுதி கொடுத்த ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுக்காததால் தேமுதிகவும் கூட்டணியிலிருந்து நழுவியிருக்காங்க. எனவே எதிர்வரும் தேர்தலில் விஜயை கைக்குள் போட்டு எப்படியாவது வெற்றி பெற்று தனது தலைமையை நிரூபித்து விட வேண்டும் என எதிர்பார்த்திருந்தும் அந்த எதிர்பார்ப்பு பலிக்கவில்லை. இந்த கூட்டணி கணக்குகள் எல்லாம் பிசிறு தட்டவே எடப்பாடி பழனிசாமி அப்செட் ஆகியிருக்காராம். இது போதாது என்று எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியான செங்கோட்டையனையும் கட்சியிலிருந்து நீக்கியிருப்பது கொங்கு மண்டலத்தில் பின்னடைவை ஏற்படுத்தும் என்பது எடப்பாடிக்கு சோர்வடைய வச்சிருக்கு. விஜய் வருகிறாரோ இல்லையோ, திமுகவை எதிர்ப்பதில் கூரிய கவனம் செலுத்தி வரும் கட்சியின் வேலையை தீவிரப்படுத்தினால் குறைந்தபட்ச வாக்குகளாவது நமக்கு உறுதியாகும் என்று பல மூத்த நிர்வாகிகள் யோசனை சொல்ல மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஆனாலும் டிடிவி தினகரன், செங்கோட்டையன், ஓபிஎஸ் போன்றோர் எல்லாம் திமுகவில் இணையப்போவதாக பேச்சுகள் அடிபட்டு வந்திருக்கிறது. மேலும் அவர்கள் திமுகவின் பி டீமாக செயல்பட்டு வந்திருக்கிறார்கள். அதனால்தான் சொந்த கட்சியையே அவர்கள் விமர்சனம் செய்கின்றனர். சொந்த கட்சிக்காக உழைக்காமல் எதிர்கட்சிக்காக உழைப்பது கண்டிப்பாக அவர்கள் தோற்பது உறுதி என எடப்பாடி பேசியிருந்தார். இதனால் கண்டிப்பாக அரசியலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என நம்மால் கணிக்க முடிகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.